நமது சங்க தலைவர் திரு பஞ்சு நாகராஜன் அவர்களை இந்த ஐம்பெரும் விழாவில் தலைமையுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நான் வணங்கும் அருள்மிகு முருகப்பெருமானை வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தேனி நகரை சுற்றியிருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களிலே விவசாயமும் வியாபாரத்தையும் சேர்த்து பார்த்து கொண்டிருந்த நம்ம சமுதாயம் இந்த தேனி நகரத்திலே வியாபார ரீதியாக நுழைந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த வீடுகளையெல்லாம் ஒருங்கிணைத்து 1975 ஐயா தேனி மாவட்டம் தப்புக்குண்டிலே இருந்து தேனியிலே வந்து பலசரக்கு கடை வைத்திருந்த ஐயா பொன் சுப்பிரமணியம் அவர்களும், தேனி மாவட்டம் குன்னூரிலே இருந்து வியாபார ரீதியாக தேனிக்கு வந்த ஐயா மாமா எஸ்கே வடிவேல் அவர்களும் இணைந்து சுற்று கிராமங்களிலிருந்து வருகை புரிந்த நமது இன மக்களையெல்லாம் ஒன்றிணைத்து தேனி நகரத்திலே ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் 1975-76 தேனி நகரத்திலே வெள்ளாஞ்செட்டியார் உறவுமுறை சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் அன்று உருவாக்கிய காலத்திலே தன்னுடைய சொந்த வியாபாரத்தை விட்டு மக்கள் நலனுக்காக சமூக நலனுக்காக பாடுபட்டு, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சொந்த நலனையே விட்டுவிட்டு சமூகத்துக்காகவே பாடுபட்டு இந்த மண்ணை விட்டு மறைந்த பெருந்தகையாளர்கள் தான் பொன் சுப்பிரமணிய ஐயாவும் எஸ்கே வடிவேல் அவர்களும். அவர்களுக்கு பின்னாலே அவர்கள் இருந்த காலத்திலே பொருளாளராக இருந்தவர் மாமா கமிஷன் கடை வைத்திருந்த நடராஜன் அவர்களும் அவர்களோடு இணைந்து இந்த ஊரிலே நமது சங்கத்தை வலுவாக அமைத்திட வேண்டும் என்ற நோக்கத்திலே பொருளாளராக இருந்து பொருளை கூட்டி இங்கு சிறப்பானதொரு சங்கத்தை நடத்தினார்கள். அப்பேற்பட்ட மரியாதைக்குரிய ஐயா பொன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எஸ்கே வடிவேல் அவர்களுக்கும் மாமா நடராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நமது தேனி வெள்ளாஞ்செட்டியார் உறவுமுறை சங்கம் சமூக காவலர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது. அதற்கடுத்ததாக ஓராண்டு காலம் இந்த ஊரிலே டீ கடை வைத்திருந்த ஐயா தொந்தி செட்டியார் அவர்கள் ஓராண்டு காலம் பதவியில் இருந்து இந்த சங்கத்தை அலங்கரித்தார்கள். அவருக்கும் சமூக காவலர் விருது வழங்கி இந்த சங்கம் இன்று பெருமைப்படுகிறது. அதற்கடுத்ததாக இந்த தேனி வெள்ளாஞ்செட்டியார் உறவுமுறை சங்கத்துக்கு கிடைத்திட்ட மாபெரும் விடிவெள்ளிதான் ஐயா மாமா பி காமராஜ் அவர்கள் பொருளாளராக இருந்த காலத்திலே தான் இந்த இடம் ஐயா பொன் சுப்பிரமணியம் அவர்களும் மாமா பி காமராஜ் அவர்களும் பதவியில் இருந்த காலத்திலே தான் இந்த நமது சமூக திருமண மண்டபம் கட்டிய இடம் வாங்கப்பட்ட ஆண்டு 1993. அப்படி வருங்காலத்திலே நம்ம சமூக மக்களுக்கு என்று ஒரு அடையாள சின்னம் வேண்டும் என்று பாடுபட்ட மாமா பி காமராஜ் அவர்களுக்கும் இன்று சமூக காவலர் விருது வழங்குவதில் நமது சங்கம் பெருமைப்படுகிறது. நமது ஊரிலே தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று 1989க்கு பின்னாலே தான் நாம் தலைவர் செயலாளர் பொருளாளராக இருந்து அவர்கள்தான் நமது சமூகத்திலே நடக்கக்கூடிய நல்லது கெட்டதிலே கலந்து கொண்டார்கள். அதற்கு முன்பாக நமது ஊரிலே நாட்டாமை ஐயா MS மணி அவர்கள் இருந்தார்கள். நமது சமூகத்திலே என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் ஐயா மணி என்ற சுப்பிரமணி அவர்கள் நாட்டாமை அவர்கள் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. அவரும் இந்த சமூகத்தை வளர்த்த பெருந்தகையாளர்கள் ஒருவர். அவருக்கும் இன்று இந்த சமூக பற்றாளர் விருது அளித்து கௌரவப்படுத்துவதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக அண்ணன் ES கண்ணையா அவர்கள் இளமை காலத்திலேயே நமது சமூக பணிக்காக வந்தவர். அவர் கமிஷன் கடை நடத்தி பஞ்சு வியாபாரம் செய்து மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்த காலத்திலே இளமை காலத்திலே நமது சங்கத்தின்பால் பற்று கொண்டு இந்த சங்கத்துக்கு பொருளாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். அவர் காலத்திலும் தான் ஐயா பொன் சுப்பிரமணியம் அவர்களும் மாமா பி காமராஜ் அவர்களும்
அண்ணன் கண்ணையா அவர்கள் பொருளாளராக இருந்த காலத்திலே தான் இந்த இடம் வாங்கப்பட்டது. அந்த அண்ணன் கண்ணையா அவர்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் இந்த சமூக காவலர் விருது கொடுத்து அலங்கரிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக ஐயா பழனிசாமி அவர்களும் மாமா கைராசி செல்வராஜ் அவர்களும் மாமா ஏ தனுஷ்கோடி அவர்களும் தலைவர் செயலாளர் பொருளாளராக இருந்து இந்த சங்கத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சமூக காவலர் விருது வழங்கி கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக ஐயா ஏ நடராஜன் செட்டியார் அவர்கள் ஓராண்டு காலம் இந்த அவையிலே தலைவராக இருந்து பணியாற்றி இந்த சங்கத்தை வளர்த்த பெருமகனார் ஆவார். அவருக்கும் இந்த சங்கம் சமூக காவலர் விருது வழங்கி கௌரவிக்கிறது. 6 ஆண்டு காலம் தேனி சங்கத்திலே செயலாளராக இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய மாமா டி முருகேசன் அவர்கள் காலத்திலே தான் நமது இடத்திலே முன்னால் இருக்கக்கூடிய கீழ்ப்பக்க கடைகள் கட்டப்பட்டன. மாமா முருகேசன் செயலாளராக இருந்த காலத்திலே தான் கீழ்ப்பக்க கடைகள் கட்டப்பட்டன. 6 ஆண்டு காலம் செயலாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இந்த சங்கம் முன்னேறுவதற்கு சிறந்த ஒரு வழிவகைகளை வித்திட்ட மாமா முருகேசன் அவர்களுக்கும் இன்று சமூக காவலர் விருது கொடுத்து கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக மாரிசாமி செட்டியார் சித்தப்பா மாரிசாமி அவர்கள் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்து இந்த சங்கத்துக்கு அரும்பணியாற்றியவர். அவருக்கும் இன்று சமூக காவலர் விருது கொடுத்து அலங்கரிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்து அண்ணன் இளங்கோவன் அவரும் 3 ஆண்டு காலம் இந்த சங்கத்திலே தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இந்த சங்கம் வளர்ச்சி பாதையிலே செல்வதற்கு நீண்டதொரு ஆலோசனையை வழங்கிய பெருமகனார் ஆவார். அவருக்கும் இந்த சங்கம் சமூக காவலர் விருது வழங்கி கௌரவிக்கிறது. பெரியப்பா அக்ரி கருப்பையா அவர்கள் 6 ஆண்டு காலம் இந்த சங்கத்திலே தலைவராக இருந்து பணியாற்றியவர். அவர் காலத்திலே இந்த இடத்திலே திருமண மண்டபம் கட்ட வேண்டும் என்று முதலில் திட்டமிடப்பட்டது. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அன்று கைவிடப்பட்டது. அவருடைய காலத்திலே நானும் பொருளாளராக இருந்தவன். அப்படி 6 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றிய பெரியப்பா கருப்பையா அவர்களுக்கும் சமூக காவலர்கள் விருது அளித்து கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. மாமா ஜெகநாதன் அவர்களும் டெலிபோன் பி தங்கராஜ் அவர்களும் நானும் பொருளாளராக இருந்த காலத்திலே தான் இந்த முன்னாடி இருக்க கடைகளே மேல் கடைகள் 4ம் கட்டப்பட்டது. நான் 9 ஆண்டு காலம் பொருளாளராகவும் மாமா ஜெகநாதன் 3 ஆண்டு காலமும் பி தங்கராஜ் அவர்கள் 6 ஆண்டு காலம் இருந்த காலத்திலே இந்த மேல் கடைகள் கட்டப்பட்டது. இந்த சங்கத்துக்கு நீண்டதொரு வழிவகையிலே செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்திய பெருமை இந்த மூவரைவே சாரும். இவர்களுக்கும் சமூக காவலர் விருது கொடுத்து அலங்கரிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. நமது சங்கத்திற்கு சட்ட சிக்கல்கள் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் முன்னால் ஓடோடி வந்து அண்ணா வணக்கம் சட்ட ரீதியாக நம்மளுக்கு சட்ட ஆலோசனை வழங்கி சங்கத்துக்கு காவலாக இருந்த வழக்கறிஞர் மாமா என் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இன்று சமூக காவலர் விருது வழங்கி இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. தேனி மாவட்டத்திலே நமது சமூகத்திலே மூத்தவர் தேனி குன்னூரிலே பெருநிலக்கிறார் பழனி வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர். அவரை இந்த திருமண மண்டபம் கட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக முதலே சென்று நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் தங்க நாகராஜன் பெரியப்பாவுடைய தலைமையில் நிர்வாகிகள் சென்று சந்தித்த போது ஆரம்பியுங்கள், கட்டாயம் இந்த திருமண மண்டபம் கட்டி நீங்கள் முடித்து விடுவீர்கள், அதற்கு தேவையான அத்தனை உதவிகளை நான் செய்கிறேன் என்று எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த மாமா அருணாசலம் செட்டியார் அவர்கள். அப்படியெல்லாம் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த திருமண மண்டபத்தை கட்டி முடித்தவுடன் அவரை வைத்தே திறப்பு விழா நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவரை வைத்து இந்த திருமண மண்டபத்தை நாங்கள் திறப்பு விழா நடத்தினோம். அவருடைய கைப்பக்குவம், அவருடைய ராசி இந்த திருமண மண்டபம் இன்றைக்கும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயாவுக்கு மாமாவுக்கு இன்று சமூக செம்மல் விருது வழங்கி கௌரவிப்பதில் தேனி வெள்ளாஞ்செட்டியார் உறவினர் சங்கம் பெருமை கொள்கிறது.
இந்த தேனி திருமண மண்டபம் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த மாமா என்ஜினியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய பணியை சொல்வதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு பெரிய பணிகளை செய்து இந்த திருமண மண்டபம் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அத்தனை வேலைகளும் செய்து கொடுத்துட்ட மாமா என்ஜினியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சமூக சிற்பி விருது வழங்கி கௌரவிப்பதில் இந்த தேனி உறவுமுறை சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக எனக்கு நானே என்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்கிறேன். நான் 9 ஆண்டு காலம் இந்த தேனி சங்கத்திலே பொருளாளராகவும் ஒரு 7 ஆண்டு காலம் தேனி சங்கத்திலே துணை தலைவராகவும் இப்பொழுது தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் பொருளாளராக இருந்த காலத்திலே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 4 கடைகளை கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தேன். நான் துணை செயலராக இருந்த காலத்திலே நான் பொருளாளராக இருந்த அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இந்த திருமண மண்டபம் கட்டுவதற்கு 40 நன்கொடையாளர்களை தேனி நகரத்திலே கண்டுபிடித்து பெயர் எழுதி கொடுத்து அவர்களுக்கு சென்று அந்த நன்கொடையை பெற்றுக் கொடுத்த பெருமை எனக்கு உண்டு. எனக்கு நானே பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். ஆக நான் 7 ஆண்டு காலம் துணைத் தலைவராக இருந்து இந்த திருமண மண்டபம் கட்டுவதற்கு அத்தனை உதவிகளும் செய்தேன். அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுப்பவர்களுக்கு 70,000 ரூபாய் திருப்பி கொடுத்து விடுவோம். இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷனை நம்ம மண்டபத்தில் இலவசமாக நடத்தி கொள்ளலாம் என்பதை திட்டமிட்டு திட்டத்தை கூறி அதை செயல்படுத்திய பெருமையும் எனக்கு உண்டு. ஆகவே எனக்கும் இந்த தேனி சங்கம் சமுதாய காவலர் அண்டு சமுதாய செம்மல் விருது விளங்குவதை நான் பெருமையாக கருதி கொள்கிறேன். அதுக்கடுத்ததாக ஐயா இந்த மேல்பக்க கடையை கட்டுவதற்கு எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த என்ஜினியர் பழனிசாமி மாமா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த அழகிய திருமண மண்டபத்தை கட்டிய தலைவர் எங்கள் பெரியப்பா, தங்க பெரியப்பா, அருமை பெரியப்பா, தங்க நாகராஜன் என்றால் அவருக்கே பொருந்தும். அப்படிப்பட்ட தங்கமான குணம் படைத்தவர். நாங்கள் அவர் வயதிலே 85 வயது 80 வயது ஆகிவிட்டது. நாங்கள்லாம் சிறிய வயதாக இருந்தாலும் அவருக்கு நாங்கள் ஒரு கைப்பிடியாக அவரை நாங்கள் இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு நன்றாக பேசுவார். நாங்கள் அவரை கொண்டு போய் நன்கொடையாளர்கிட்ட உட்கார வைக்கிறது எங்கள் வேலை. அவர் உட்காந்து பேசுவார், பணத்தை வாங்குறது எங்கள் வேலை. அப்பேற்பட்ட எங்கள் தங்க பெரியப்பாவுக்கு இன்னைக்கு சமூக சாதனை செம்மல் வழங்கி கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக செயலாளராக இருந்த திருமூர்த்தி அவர்கள் இந்த திருமண மண்டபம் கட்டும்போது செயலராக இருந்த திருமூர்த்தி அவர்களும் இந்த திருமண மண்டபம் கட்டுவதற்கு அத்தனை ஆக்கமான பணிகளையும் ஊக்கமான பணிகளையும் வழங்கிய திருமூர்த்தி அவர்களுக்கு சாதனை செம்மல் வழங்கி கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்து பொருளாளர் மாமா கலைச்சுடர்மணி பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் யார் சிக்கினாலும் நன்கொடை வாங்காமல் அவளை விடமாட்டார், பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பேசுறத பார்த்தே மடியில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி அழகாக பேசி நன்கொடையை வாங்கி இந்த திருமண மண்டபத்தை கட்டிய பெருமை மாமா கலைச்சுடர்மணி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உண்டு. அவருக்கும் இந்த சாதனை செம்மல் விருது வழங்கி கௌரவிப்பதில் இந்த தேனி சங்கம் பெருமை கொள்கிறது. துணைத் தலைவர்கள் மாமா கணபதி மாமா அவர்களும் இந்த திருமண மண்டபத்துக்கு துணை தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். அவருக்கும் சாதனை செம்மல் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். பி சுருளிமணி மாமா அவர்கள் எங்களோடு இந்த திருமண மண்டபம் கட்டுவதற்கு அவர் வயது 70 ஆனாலும் 20 வயது இளைஞரை போல அவர் எல்லா நகைச்சுவையும் பண்ணுவார். எங்களுக்கு சென்னையில் வசூலுக்கு வரும்போது எங்களுக்கு எல்லாம் ஒரு அலுப்பு வந்துட்டா அவரை பார்த்தோம்னா அவர் ஜோக் அடிப்பார். அந்த ஜோக்கை கேட்டு எங்களுடைய அலுப்பெல்லாம் தீர்ந்து போகும். அப்படியெல்லாம் எங்களோட இருந்து எங்களுக்கு பயணித்த மாமா வி சுருளிமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சாதனை செம்மல் விருது வழங்கி கௌரவிப்பதில் தேனி சங்கம் பெருமை கொள்கிறது. அண்ணன் ஓம் சக்தி மனோகரன் அவர்களும் எங்களுக்கு 7 ஆண்டு காலம் துறை செயலராக இருந்து இந்த மண்டபம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தார். அவருக்கும் நாங்கள் சாதனை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக ஒருங்கிணைப்பாளர் இந்த திருமண மண்டபம் கட்டும்போது 7 பேர் நாங்கள் நிர்வாகிகள். எங்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒருவரை நியமித்திருந்தோம். அவர்தான் இன்றைய பொருளாளர் அருமை மாப்பிள்ளை பன்னீர்செல்வம் அவர்கள். நான் கொஞ்சம் தூக்கத்தில் ஓங்கி தூங்கிடுவேன்.
என்னை எழுப்புறது அவரே எழுப்புவார். மாமா மணி 7 ஆச்சு, இன்னும் காலையில் ஆச்சு, இன்னும் வசூலுக்கு வராமல் படுத்திருக்கீங்களேன்னு சொல்லி என்னை எழுப்புவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கூட்டி வந்து உட்கார வச்சு எங்களை கூட்டிகிட்டு போகிறது, ஒருங்கிணைப்பு பண்ணுறது அவர் தான் பண்ணார். அவருக்கும் சாதனை செம்மல் வழங்கி கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக கருப்பையாராசு ஐயா அவர்கள் தமிழாசிரியர். தேனி சங்கத்திலே மாலை 4 மணிக்கு கூட்டம் என்றால் 3:55 வந்து அமரக்கூடிய ஒரே நபர் தேனியில் ஐயா கருப்பைராசு அவர்கள் தான். அவர்கள் இந்த தேனி சங்கத்திலே மிகப்பெரிய பற்றாளர். அத்தனை கூட்டங்களும் கலந்து கொண்டு அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய ஐயா கருப்பையாராசு அவர்களுக்கு சமூக பற்றாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. ஐயா ராசா என்ற குழந்தைவேல் செட்டியார் அவர்கள் ஐயா அவர்கள் நமது சங்கத்தில் என்ன விஷயம் நடந்தாலும் முதலாவதாக வந்து இருந்து இந்த சங்க நலனிலே அக்கறை கொண்டவர். நமது சமுதாயத்தில் நல்லது விஷயமோ கெட்ட விஷயமோ எது நடந்தாலும் முன் என்று அத்தனை காரியங்களையும் செய்து இந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை பறைசாற்றிய மிக பெரும் பற்றாளராகிய ஐயா ராசையா என்ற குழந்தைகள் அவர்களுக்கு சமூக பற்றாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த தேனி வெள்ளாஞ்செட்டியார் உறவினரை சங்கத்தில் இந்த 15 ஆண்டு காலமாக கணக்க பிள்ளையாக மேலதாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி ரத்னம் அவருடைய பணி மிகவும் பாராட்டுக்குரியது. அவருக்கு பல வேலைகள், அத்தனை வேலைகளும் இந்த சங்க திருமண மண்டபம் கட்டும்போது நாங்கள் ஒரு முறை சென்று ஒரு இடத்துல ஒரு இவ்வளவுன்னு சொல்லி ஒரு பணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை நாங்கள் 2 தடவை போனாலும் அவர் 4 தடவை சென்று அந்த பணத்தை வசூல் செய்து எங்களிடத்திலே கொடுத்து இந்த சங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த கணக்காளர் அன்பு தம்பி ரத்னம் அவர்களுக்கும் இன்று சமூக பற்றாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக நன்கொடையாளர் விருது. இந்த நன்கொடையாளர் விருது அனைவருடைய பேரையும் சொல்ல விரும்புகிறேன். காலங்கருதி என் உரையை கொஞ்சம் சுருக்கமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த நன்கொடை வழங்குவதற்காக நாங்கள் வெளியூர் சென்றபோது பெரியப்பா தங்க நாகராஜனுடைய தலைமையிலே நாங்கள்லாம் வெளியூர் சென்றபோது எங்களையெல்லாம் அரவணைத்து இந்த தேனி சங்கத்திலே திருமணம் மண்டபம் கட்டுவதற்கு நன்கொடை கேட்டபோது யாரும் இல்லை என்று சொல்லாமல் எங்களை அரவணைத்து அள்ளி கொடுத்த வள்ளல்களாகிய இந்த நன்கொடையாளர்களை இருகரங்கூப்பி சிறந்தாழ்த்து உங்களையெல்லாம் நான் வணங்குகிறேன். இந்த தேனியிலே திருமணம் கட்டுவதற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்தவுடன் அப்படியா தேனியிலா திருமண மண்டபமாக கட்டுகிறீர்கள், நான் தருகிறேன் நீ தருகிறேன் என்று அள்ளி கொடுத்தீர்கள். காரணம் இது உங்களுடைய சமூக பற்று. இந்த தமிழகத்திலே தேனியிலே ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபம் உருவாகிறது. அதற்கு நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று நீங்கள்லாம் அள்ளி கொடுத்தீர்கள். உங்களை எங்களுடைய வாழ்நாளில் என்றும் இந்த தேனி சங்கம் மறக்காது என்பதை இந்த நேரத்திலே உறுதி பூண்டு உங்கள் அனைவருக்கும் இன்று நன்கொடையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் இந்த தேனி சங்கம் பெருமை கொள்கிறது. இந்த 50வது ஆண்டு பொன் விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் பத்திரிகை கொடுத்து அழைத்தவுடன் இந்த விழாவிற்கு வருகை புரிந்த மரியாதைக்குரிய மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர், இந்த சமூகத்தின் விடிவெள்ளி மரியாதைக்குரிய ஐயா எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி வரவேற்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்த புதுக்கோட்டை மாநகரின் ஐயா மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய பொருளாளர் சத்யராம் ராமுக்குன்னு ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் செயலாளர் பொதுச் செயலாளர் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி அவரை நான் வரவேற்கிறேன். பொருளாளர் அவர்களையும் பொருளாளர் வழக்கறிஞர் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் கும்பகோணம் பொருளாளர் அண்ணன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் அண்ணன் அமைப்பு செயலாளர் மாமா பழனிவாசம் அவர்களையும் அண்ணன் ஆதவா செல்வகுமார் அவர்களையும் ஐயா பொன்னம்பலம் அவர்களையும் இந்த விழாவுக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய போடி மாநகரத்தினுடைய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் போடி சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அத்தான் சண்முகம் அவர்களுக்கும்
மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கௌரவ ஆலோசகர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னோடு ஒத்துழைத்த செயலாளர் மாமா மணி அவர்களுக்கும், பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், துணைத் தலைவர்கள் மாமா கலைச்சுடர்மணி பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மாரிசாமி அவர்களுக்கும், துணை செயலாளர்கள் அண்ணன் கனகராஜன் அவர்களுக்கும், திருமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு இணைந்து செயல்பட்ட இளைஞரணியைச் சேர்ந்த நண்பர்கள் நேற்றிருந்து இன்று வரை ஓடோடி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக விருது வழங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பற்றாளர்களையும், விருது வாங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தார்களையும் இந்த நேரத்தில் வணங்கி வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி நாங்கள் இந்த விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ சிறு குறைகள் கூட வந்துவிடலாம். அப்படி ஏதேனும் குறைகள் வந்தாலும் அதை நீங்கள் நிறையாக எடுத்து இந்த விழா உங்கள் வீட்டு விழாவாக நினைத்து எங்களுக்கு மாலை வரை எங்களுக்கு இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு தலைமையுரையை